இன்றைக்கி செகண்ட் லெசனோட நியூமரிக்கல்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். டூ parallel capacitor X and Y have same area of plate and then same separation. ஓகேவா, ரெண்டுத்துக்கும் சேம் ஏரியா ஆஃப் செப்ரேஷன். ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏர் மீடியத்தில் வைக்கிறாங்க எக்ஸ்ன்றது, ஒய்ன்றது என்ன பண்ணுறாங்க டைஎலக்ட்ரிக் மீடியத்தில் வைக்கிறாங்க. ஓகே, டைஎலக்ட்ரிக் மீடியம் சென்டரில் என்ன பண்ணுறாங்க, ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்குது, ஒன்று வந்து ஏர் மீடியம் இருக்குது. அப்போ இதுதான் சிஎக்ஸு, இதான் என்னது சிஒய். இதில் டைஎலக்ட்ரிக் மீடியம், ஓகே, இன்னொன்றில் வந்து என்னது ஏர் மீடியம். ஓகே, ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குது. இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டுக்காங்கன்னா கால்குலேட் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஈச் கெப்பாசிட்டர். ஓகே, கால்குலேட் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஈச் கெப்பாசிட்டர். ஈச் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூடோ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் ஆஃப் த காம்பினேஷன். ஓகே, அப்போ டோட்டல் கெப்பாசிட்டர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. டோட்டல்னா ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து 4 மைக்ரோ ஃபாரட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ நம்ம சிஎக்ஸை வந்து சீனே வச்சுக்கலாம். அதோட கெப்பாசிட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அதனால் சிஎக்ஸை சீனே வச்சுக்கலாம். சிஒயோட வேல்யூ வந்து டைஎலக்ட்ரிக் மீடியம். எப்பயுமே வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சங்க, டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து கெப்பாசிட்டன்ஸுக்கு உள்ளே வச்சிங்க அப்படின்னா அதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா என்ன ஆகும், கே இன்ட்டு சின்னு படிச்சிருப்போம். ஓகே, கே இன்ட்டு சி நாட். ஓகே, ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சிங்கன்னா அதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து கே டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போது அது அந்த டைஎலக்ட்ரிக் மீடியத்தோட வேல்யூ தான் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன், எப்சிலன் ஆர் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதான் டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்டு சி. ஓகே, இன்ட்டு சின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, இன்ட்டுனது சின்னு சொல்லியிருக்கேன். சரியா, ஸோ அந்த டைஎலக்ட்ரிக் மீடியத்தோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 4ன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைஎலக்ட்ரிக் மீடியத்தோட வேல்யூ நான் 4ன்னு எழுதியிருக்கேன். ஒன்றுமே இதில் அதை டைஎலக்ட்ரிக் வச்சிருக்கிறதால அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து நான் என்ன பண்ணோம், கே இன்ட்டு சி நாட் தானே சொன்னோம். அப்போ சி நாட் வந்து ஏர் மீடியத்தில் இருக்கிறது சின்னு வச்சுருக்கேன். அப்போ 4 டைம்ஸ் என்ன ஆகும், சீனு வந்துடும். சரியா, அப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்குது. அப்போ சீரீஸில் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தான் தெரியும். சீரீஸில் இருந்தால் என்ன ஃபார்முலா, 1/c = 1/c1 + 1/c2 அப்படிலாம் போட்டு எல்சிஎம் எடுப்போமா. அப்படி எல்சிஎம் எடுத்தனா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், c1 + என்னது c2 / c1 × c2ன்னு வந்திருக்குமா. அதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணுமா. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்னது c1 c2 / என்னது c1 + c2ன்னு எழுதுவீங்களா, அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகேவா, அப்போ சிஎக்ஸோட வேல்யூ சின்னே வச்சுக்கலாம், சிஒயோட வேல்யூ 4c. ஓகேவா, இப்போ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இங்கே கொடுத்ததால அந்த டோட்டல் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். சரியா, அப்போ மேலே ரெண்டுத்தையும் மல்லே பண்ணுங்கள். மல்லே பண்ணனா வந்திருக்கும் c × 4c அது 4c² வந்திருக்குமா. ஸோ இது வந்து c + 4c அப்படின்னா ஆகும் 5cன்னு வந்திருக்குமா. அப்போ இது இந்த c கேன்சல் பண்ணிட்டா ஒரு c வந்திருக்கும். அப்போ 4/5 = 4/5 × c = 4 மைக்ரோ ஃபாரட். அதை இந்த 4 கேன்சல் பண்ணால் இந்த 5 இங்கே வந்துடுமா. அப்போ அதுதான் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட் கால்குலேட் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளேட்ஸ். ஓகே, கால்குலேட் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பிளேட்ஸ். ஓகேவா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கெப்பாசிட்டன்ஸுக்கு வந்து எவ்வளோ பொட்டான்ஷியல் இருக்கும், இந்த கெப்பாசிட்டன்ஸோட எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும், சார்ஜோட வேல்யூ தெரியணும். அப்போ சார்ஜோட வேல்யூனா தான் ஆக்சுவலி வந்து இது வந்து சீரீஸில் இருக்கிறதால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சீரீஸில் இருக்கிறதால இதில் வேறு பொட்டான்ஷியல் இருக்கும். ரைட், இது பேர் வந்து விஎக்ஸ்னு வச்சுக்கிறேன், இது பேர் வந்து விஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ டோட்டல் வியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15Vன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல சார்ஜ், ஏன்னா வந்து இது ரெண்டுத்துலேயுமே வந்து சார்ஜ் வந்து சேம், சீரீஸில் இருந்தால் சார்ஜ் சேம். ஓகே, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், c × Vன்னு எழுதியிருக்கேன். சரியா, அப்போ சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, அதில் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் 4. ஓகே, வியோட வேல்யூ 15. ஓகே, அப்போ ரெண்டுத்தையும் மல்லே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, அது டோட்டல் சார்ஜோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு தான் ஃபார்முலா தெரியும், c = என்னது q/v தானே. அப்போ v = என்னது q/c. ஓகே, அப்போது இதில் சிஎக்ஸில் இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த க்யூவோட வேல்யூ, ஏன்னா க்யூ வந்து சேம். ஓகே, அதோட சியோட வேல்யூ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் விஎக்ஸ் கிடச்சிரும். அதுவே சிஒயில் இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து அதோட க்யூவோட வேல்யூ டிவைட் பை என்னது அதோட சிஒய். ஓகே, ரெண்டுத்தையும் பண்ணிங்க அப்படின்னா விஒய் கிடச்சிரும். சரியா, அப்போ நம்மளுக்கு தேர்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனர்ஜி ஸ்டோர் என்ன பண்ணணும், 1/2 CV² தான் ஃபார்முலா. அது 1/2 CV². அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சி, ஓகே, 1/2 CV²ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ். ஓகே, எக்ஸோட சியோட வேல்யூ தெரியும், எக்ஸோட வந்து பியோட வேல்யூ தெரியும். சரியா, எக்ஸோட சியோட வேல்யூ தெரியும், எக்ஸோட என்னது வியோட வேல்யூ தெரியும். எக்ஸோட சியோட வேல்யூ வெரி சி தான். ஓகே, அதோட வியோட வேல்யூ எவ்வளோ, 12. ஓகே, 12². அதுவே சிஒயோட சியோட வேல்யூ 4c, அதோட வியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3. அப்போ என்னது 3². அப்போ இந்த இந்த சி என்னது கேன்சல், இந்த 1/2 கேன்சல். ஓகே, அப்போது அது பண்ணியிருந்தா நான் இருக்கும், அது ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்கன்னா நான் 24 வந்திருக்குமா. 24 144, 12 144 வந்திருக்கும். இது வந்து 9
3 ஸ்கொயர் வந்து 9, இது என்னது 4, 9 × 4 என்னது 36ன்னு வந்துருக்குமா? ஓகே 36. அப்போ 36 அப்போ அப்படியே கேன்சல் பண்ணால் நாங்கள் 4:1. ஓகே 4:1. ஓகே ஸோ இதுதான் ரேஷியோ. ஓகே எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? எக்ஸாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓகே a parallel plate of capacitance. ஓகே ஸோ இதுவும் வந்து அந்த மாதிரி சம் தான். ஒரு parallel plate capacitance இருக்குது. ஓகேவா? அதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க 20 மைக்ரோஃபாரட் இஸ் கனெக்டட் டு எ பேட்டரி. அதோட பேட்டரியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 100 வாட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஆஃப்டர் சம் டைம் பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்பேஸ் பிட்வீன் பிளேட் ஆர் ஃபில்ட் வித் டைஎலக்ட்ரிக். சரியா? ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வந்து இருக்குது. ஓகே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. நான் அந்த பேட்டரி வந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணி ஒரு 100 வாட் பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பேட்டரியை வந்து என்ன பண்ணிட்டாங்க பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகே பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க. ஓகே அப்போ வைக்கும் போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டைஎலக்ட்ரிக் ஹேஸ் பின் புட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது டைஎலக்ட்ரிக் வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட எனர்ஜி ஸ்டோர் எவ்வளோ இருக்கும், டைஎலக்ட்ரிக் வச்ச பிறகு அதோட எனர்ஜி ஸ்டோர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத இடத்துல கேட்டிருக்காங்க. சரியா? டைஎலக்ட்ரிக் வைக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து C0 வேல்யூ ஏர் மீடியத்தில் இருக்கும் போது வேல்யூ கொடுத்துட்டாங்க. B0 பொட்டான்ஷியல் கொடுத்துட்டாங்க. கேன்றது என்னது அப்படின்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த இடத்துல என்னது 5ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ் அப்போது Q0. ஓகேவா? இப்போ Q0 வந்து ஓகே இப்போ வந்து பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்ட பிறகும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டைஎலக்ட்ரிக் வந்து வச்ச பிறகு முன்னாடியும் பின்னாடியும் யாரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னா லைக் சார்ஜோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. டைஎலக்ட்ரிக் மீடியம் நீ வச்சாலும் சரி, டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அதோட சார்ஜோட வேல்யூ அதே சேமாக தான் இருக்கும். அப்போ சார்ஜோட வேல்யூனாது Q0 = C0 × V0. அப்போ ரெண்டுத்தையும் மல்லே பண்ணாலும் சார்ஜோட வேல்யூ கிடச்சிடும். ஏன்னா சார்ஜ் வந்து என்னது டஸ் நாட் சேஞ்ச். டைஎலக்ட்ரிக் பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்ட பிறகு Q0 வந்து என்னது ரிமைன் சேமாக தான் இருக்கும். Q0 வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ டைஎலக்ட்ரிக் வச்சானாகும் K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, K × C0ன்னு சொல்லலாமா? அப்போ C0 கூட K வெளியே பண்ணானாகும் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப்டர் டைஎலக்ட்ரிக் வச்ச பிறகு அதோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோர்டு பிஃபோர் டைஎலக்ட்ரிக் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி எனர்ஜி ஸ்டோர்டு Q0 வந்து ரெண்டுத்துலேயுமே சேம். எதோட வேல்யூ மட்டும் தான் இடத்துல சேஞ்ச் ஆகுது அப்படின்னா சியோட வேல்யூ தான் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அப்போது Q0 இதுக்கும் சரி, டைஎலக்ட்ரிக் வைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, டைஎலக்ட்ரிக் வச்ச பிறகும் சரி, Q0 வேல்யூ சேஞ்ச் ஆகலை. அப்போ யாரோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகிருக்கு, சியோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ சியோட வேல்யூ என்ன ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு வந்து 20 மைக்ரோஃபாரடாக இருந்தது. இப்போ என்ன ஆகுது, டைஎலக்ட்ரிக் வச்ச பிறகு என்னது 100 மைக்ரோஃபாரடாக மாறி இருக்குது. சரியா? அப்போது இதுக்கு வந்து இந்த இடத்துல என்னது பிஃபோர் டைஎலக்ட்ரிக் வந்து 20, ஓகே ஆஃப்டர் டைஎலக்ட்ரிக் வந்து என்னது 100 மாறி இருக்குது. சரியா? அப்போ எனர்ஜி ஸ்டோருக்கு வந்து நம்ம ரெண்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். 1/2 CV² எழுதலாம். அப்படி இல்லைனா அது 1/2 Q²/Cன்னு கூட எழுதிக்கலாம். சரியா? அப்போ இந்த எனர்ஜி ஸ்டோர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. சரியா? அப்போ டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்காத போது உங்களுக்கு என்ன வந்திருக்கு 0.15 வந்திருக்கு. டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்ச பிறகு எவ்வளோ வந்திருக்கு 0.02ன்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம். சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு எலக்ட்ரிக் டைபோலோட லென்த் கொடுத்துட்டாங்க. டைபோலோட லென்த் வந்து நம்ம 2A தான் வச்சுக்கணும், ஏன்னு வச்சிருக்கக்கூடாது. டைபோலோட லென்த் என்னது 2A. ஓகே when placed with axis make an angle 60 degree. ஓகே அது வந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணதான் 60 degree. ஓகே அண்ட் தென் in a uniform electric field experience a torque. ஓகே டார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. டார்கோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த மேக்னிட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம். டார்க் ஈக்குவல் டு என்னது PE ஓகே sin θ அப்படின்னு படிச்சிருக்கோம். ரைட்? அப்போ P கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும், Q தெரியணும். அதுக்கப்புறம் அது 2A தெரியணும். சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, டைபோலோட சார்ஜோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே சார்ஜோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8 நானோ கூலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8 நானோ கூலும். ஏன்னா நம்மளுக்கு யார் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, E கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ E ஈக்குவல் டு என்னது τ/P sin θ. ரைட்? அப்போ நம்மளுக்கு P தெரியணும் முதல்ல. அப்போ P தெரியணும்னா முதல்ல நம்மளுக்கு என்னது Q கொடுத்துருக்காங்க, 2A தெரியணும். அப்போ 2A வந்து எப்பயுமே வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அது மீட்டருக்கு மாற்றுக்க என்னது நம்ம என்னது 100 டிவைட் பண்ணால் உங்களுக்கு மீட்டராக மாறிடும். அப்போ 0.04. அப்போது 2A வேல்யூ 0.04. சார்ஜோட வேல்யூ ஏதோ ஒரு சார்ஜ் நம்ம எடுத்துக்கலாம், ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம், மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம், ப்ளஸ் எடுத்துக்கலாம். சரியா? அப்போ 8 × 10⁻⁹ ஏன் நானோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் மல்லே பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, டைபோல் மூமெண்ட் வந்து கிடச்சிச்சு. சரியா? அப்போ ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க, 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ அதில் அப்ளை பண்ணிக்கிங்க. அதில் அப்ளை பண்ணால் நாக்கும் டார்கோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்களா 4√3. ஓகேயா? அதுக்கடுத்து என்னது 4√3. டார்கோட வேல்யூ 4
√3 சரியா. அதுக்கப்புறமா வந்து பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 0.32 இன்ட்டு 10 to power என்னது -9 இன்ட்டு 10 to power என்னது -9 ஓகேவா. அதுக்கப்புறமா sin 60யோட வேல்யூ என்னது √3/2 sin 60யோட வேல்யூ என்னது √3/2 அந்த √3/2 தான் இந்த 2 வந்து கீழே இருந்து மேலே போயிடுச்சு. இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2.5 இன்ட்டு 10 to power 10ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. அப்போ u ஈக்குவல் டு என்னது -pe cos θ. அப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஈயோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம் ஓகே. cos 60 டிகிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா பொட்டான்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஓகே. பொட்டான்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஏன்னா செகண்ட் கொஸ்டின் பொட்டான்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்போ பொட்டான்ஷியல் எனர்ஜி வந்து எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிடைக்கும் ஓகே. நெக்ஸ்ட் இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். calculate the work done to dissociate the system of the 3 charge placed in a vertices of a triangle. அப்போ 3 சார்ஜ் இருக்குது, இந்த 3 சார்ஜை வந்து டிசோஷியேட் பண்ணுறோம். டிசோஷியேட்னா பிரித்து அப்படியே வேறு எங்கேயோ தூக்கி போடுறோம். அப்போ அதுக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி எவ்வளோ ஒர்க் டன் வந்து செலவாகும் அப்படின்றத இந்த இடத்துல கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்போ ஒர்க் டன் வந்து எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் பொட்டான்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இனிஷியல் பொட்டான்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா u ஈக்குவல் டு ஓகே 1/4/ε0 ஓகேவா. q1 q2/r இதான் வந்து பொட்டான்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. அப்போ அதுதான் அந்த இடத்துல எழுதியிருக்கோம் சரியா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன சார்ஜ் இந்த இடத்துல வந்து என்னது நம்ம ஃபஸ்ட் லெசனில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் போடும்போது சார்ஜ் போடலை, இந்த இடத்துல வந்து சைன் போடணும். சைன் வந்து போடலை, இதில் சைன் போடணும் இந்த லெசனில் போடுற எல்லா ப்ராப்ளம்லையும் சரியா. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கும் ஒரு எனர்ஜி ஸ்டோர்ட் வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கும் பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்னது இதுக்கும் பார்க்குறேன் சரியா. அப்போ மொத்தம் 3 இருக்குது ஓகேவா. இந்த சைடு இது சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் q1 q2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ q1 q2ன்றது ஒன்று q ஒன்று என்னது -4q. அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் வந்து பாருங்கள், இதோட எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ் வந்து சேம்ன்றதால அதனால் ஆறுன்னு நான் போட்டிருக்கேன். செகண்ட் வந்து -4q-க்கும் 2q-க்கும் பார்த்துருக்கேன், அதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 6. தேர்டுக்கு வந்து q-க்கும் 2q-க்கும் பார்த்துருக்கேன், அதுக்கு என்னது டிஸ்டன்ஸ் என்னது 6 சரியா. அப்போ நம்ம வந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணி ஓகே அப்போ என்னது இது பண்ணால் ஆகும் -4q² வருமா. இது பண்ணால் ஆகும் -8q² வருமா ஓகே. -8q² வருமா. நெக்ஸ்ட் இது பண்ணால் வரும் 2 ஓகே. 2q² வருமா. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க -12 + 2 10 ஓகே. அப்போ -10 அதான் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கேன் சரியா. அப்போ 1/4/ε0 வேல்யூ ஓகே எல்லாமே அப்ளை பண்ணி இந்த இடத்துல எல்லாமே நெகட்டிவ். அப்போது 1/4/ε0 வேல்யூ q-ஓட வேல்யூ வந்து இந்த இடத்துல q-ஓட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல எழுதிக்கிங்க. q-ஓட வேல்யூ 1.6 × 10 to power -10ன்னு கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ q-ஓட வேல்யூ அப்ளை பண்ணிக்கிங்க. r தான் அது 10 சென்டிமீட்டர், அது மீட்டராக மாற்றினா அது 100ஆல் டிவைட் பண்ணால் 0.110 சரியா. இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் ஈயோட வேல்யூ இவ்வளோ வருது. ஸோ ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து எவ்வளோ வந்து ஒர்க் டன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒர்க் டன் மீனிங் ஃபைனல் பொட்டான்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டான்ஷியல் எனர்ஜி. ஸோ ஓகே இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணால் வர வேல்யூ தான் ஒர்க் டன் ஓகே. அப்போ ஃபைனலோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன அது டிசோஷியேட் பண்ணிட்டோம். அப்போ டிசோஷியேட் பண்ணிட்டானாகும் சார்ஜ் எல்லாமே வேறு எங்கெங்கேயோ போயிடும் சரியா. அப்போ அதுக்கு வந்து ஒர்க் டன் அதோட பொட்டான்ஷியல் எனர்ஜி வந்து அது 0, அதோட பொட்டான்ஷியல் எனர்ஜி அது 0. ஏன்னா வந்து நான் அதை டிசோஷியேட் பண்ணி வேறு எங்கேயும் தூக்கி போட்டுச்சு. அப்போ அதோட பொட்டான்ஷியல் எனர்ஜி அது 0 ஆகிடுச்சு. அப்போ ஒர்க் டன் அது ஃபைனல் பொட்டான்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டான்ஷியல் எனர்ஜி. அப்போ இனிஷியல் பொட்டான்ஷியல் எனர்ஜி வேல்யூ தெரியும் ஓகே. ஃபைனல் பொட்டான்ஷியலோட வேல்யூ அது 0. அப்போ 0 மைனஸ் ஆஃப் திஸ் வேல்யூ ப்ளஸ் ஆகிடும். இதுதான் இந்த இடத்துல அது ஒர்க் டவுனோட வேல்யூவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் டைமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ 4 சார்ஜ் இருக்குது, 4 சார்ஜ் என்ன இருக்குது அப்படின்னா கார்னரில் இருக்குது சரியா. ஃபைண்ட் ஒர்க் டன் டு புட் டுகெதர் ஓகே. போன சம்மை பொறுத்த வரைக்கும் நாம் டிசோஷியேட் பண்ணணும், இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகே. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அது 4 சார்ஜை 4 இடத்துல கொண்டு வந்து வைக்க போகிறோம். அப்போ வைக்கும் போது அப்போ வந்து அதுக்கு வந்து எவ்வளோ வந்து ஒர்க்கு வந்து தேவைப்படும் அப்படின்றத இடத்துல கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஒர்க்கு வந்து அது தேவைப்படுது அப்படின்றத இடத்துல கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஓகேவா. அப்போது ஏக்கும் பிக்கும் ஓகே இது ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க ஓகே. அப்போ ஸ்கொயர்னா அது டிஸ்டன்ஸ் வந்து அது எல்லாத்துக்குமே சேம், அதனால் நம்ம இதை டின்னு வச்சுக்கலாம். இது டி இது டி ஓகே. அப்போ இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு தான் தெரியும்ல. ஸோ இது என்னது ஸோ அப்படின்னா என்னது பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது டி ஸ்கொயர் ப்ளஸ் என்னது டி ஸ்கொயர். அப்போ பிசி ஈக்குவல் டு என்னது √(d² + d² என்ன வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் வந்துடும் √2d வந்து என்னது டி ஸ்கொயர்னு வந்திருக்கும், டி வந்து வெளில வந்திருக்கும், அதான் அது √2dன்னு எழுதியிருக்கேன் சரியா. இப்போ ஒர்க் டன் ஒர்க் ரெக்யர்ட் டு புட்
ஃபோர் சார்ஜ் டுகெதர். அப்போ 4 சார்ஜ் வந்து புட் டுகெதர் அப்படின்னா அப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம அது ஒன்றா சேர்க்க போகிறோம். அப்போ சேர்க்கறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது? அதே தான் 1/4/ε0. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓகே மொத்தம் வந்து 6 எழுதணும். இதை இது கூட சேர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஏ நான் விஷயம் பண்ணிக்கிறேன். ஏ வந்து சி கூட, ஏ கூட என்னது பி கூட, அப்புறம் ஏ கூட என்ன பண்ணணும் டி கூட. சரியா? மொத்தம் 3 போடணும் ஏக்கு. அப்போது QA QB QA QC QA QD. அப்புறம் பி எடுத்துக்கங்க. பி வந்து ஏற்கனவே ஏ எழுதியாச்சு. அப்போது டி மட்டும்தான் இருக்குது. டி அதுக்கப்புறம் என்னது சி. ஓகேயா? அப்போது பி டி. ஓகே, இப்போ டி எடுத்துக்கங்க. டியில் வந்து ஏற்கனவே பி போட்டாச்சு, சி மட்டும்தான் இருக்குது. அப்போ சி கூட போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சரியா? ஏன்னா சிக்கு இப்போ எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதோட வேல்யூ ஓகே எல்லாத்தையும் வேல்யூ வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஓகே மல்டிப்ளை பண்ணிட்டு இது ஆகும். இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் Q² 4/ε0 4 மைனஸ் √2. இது சிம்பிளிஃபிகேஷன் நீங்களே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கடைசியாக நான் செகண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஹவு மச் a charge Q0 is brought to the center. ஓகே, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க ஒரு சார்ஜ் வந்து Q0ன்ற சார்ஜ் வந்து சென்டரில் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் வந்து ஆகணும் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே என்ன எழுதுறீங்களோ அதே தான். அப்போ இந்த இடத்துல என்னது W = இந்த சென்டரில் இந்த சார்ஜ் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. ஓகே, 4 சார்ஜ் ஆர் ஹெல்டு ஃபிக்ஸ்டு. இந்த சார்ஜ் வந்து நம்ம சென்டரில் வைக்கிறோம். அப்போ வந்து எவ்வளோ அப்போ என்ன பண்ணிக்கணும் Q0 ஏலேருந்து மூலியமாக வந்து Qன்னு வச்சுக்கலாமா? அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியணும் நம்மளுக்கு, ரைட்? அதோட டிஸ்டன்ஸ். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சோம்? √2Dன்னு கண்டுபிடிச்சோம், ரைட்? அப்போ அதில் பாதி தான் இந்த டிஸ்டன்ஸ். அப்படின்னா வந்திருக்கும் √2 / 2Dன்னு வந்திருக்குமா? ஓகே, √2 / என்னது Dன்னு வந்திருக்குமா? அப்போ என்ன பண்ணுவோம், அந்த 2 வந்து நம்ம எப்படி பிரிச்சதெல்லாம் √2 × √2ன்னு எழுதுவோமா? அப்போ இந்த √2 கேன்சல் ஆச்சு. அப்படின்னா அது D/√2. இதான் அது இந்த ஏன்ற பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டருக்குள்ள பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ். ஓகே, ஏன்னா நம்ம எந்த பாயிண்ட் எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், அந்த டிஸ்டன்ஸ் தான். அப்போ எல்லாத்துலேயுமே அதனால தான் அது D/√2 D/√2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். சரியா? அங்கே என்ன ஃபார்மில் எழுதுறீங்களா அதுதான் எழுதியிருக்கோம். சரியா? அப்போ W = என்ன பண்ணணும்? ஓகே, அப்போ Q × என்னது Q0 என்னது Kன்னு போட்டுக்கலாமா? அதை 1/4/ε0. அதை டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கணும் D/√2ன்னு எழுதலாமா? ஃபஸ்ட்டு ஏக்கும் ஈக்கும். அப்புறமா செகண்ட் பாருங்கள், இதில் எல்லாத்தையுமே Q0 வந்து காமனாக எடுத்துருக்காங்க. ஓகே, செகண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது பிலேருந்து மைனஸ் Q0 / என்னது D/√2 ஒன்று வருமா? அதேமாதிரி திரும்ப இந்த Q என்னது Q0 / D/√2ன்னு வந்துருக்குமா? எல்லாத்துலேயுமே K இருக்குது. K கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போ என்ன ஆகும்? ஃபோர்த்துக்கு என்ன வரும்? ப்ளஸ் Q அது D/√2ன்னு வந்துருக்குமா? அப்போ 2 ப்ளஸ் இருக்குது. ஓகே, 2 மைனஸ் இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்னது ஒர்க் டனோட வேல்யூ என்னது 0. ஓகே, ஒர்க் டனோட வேல்யூ என்னது 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் between A and B and each capacitor is 2 microfarad capacitance. ஓகேயா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூனா அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏக்கும் பிக்கும் நடுவில். சரிங்களா? இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் வந்து ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூனான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏலேருந்து எங்கே போகுது? பிக்கு போகுது, ரைட்? அப்போ ஏக்கும் பிக்கும் இந்த பாயிண்ட் நான் எழுதிட்டேன். இது வந்து பின்ற பாயிண்ட். ஓகே, ஆக்சுவலி இந்த பிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் வந்து வெறும் ஒயர் தான் இருக்குது. அப்போ வெறும் ஒயர் தான் இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டான்ஷியலோட வேல்யூ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டான்ஷியலோட வேல்யூ எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஓகே, வெறும் ஒயர் தான் இருக்குது. இடையில வந்து கெப்பாசிட்டன்ஸே எதுவுமே இல்லை. அப்போ பொட்டான்ஷியல் ட்ராப்பே இருக்காது. அப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் இந்த இடத்துல பொட்டான்ஷியலோட இந்த பொட்டான்ஷியலோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். அதனால் இந்த இடத்துல பி இந்த இடத்துல எஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்ன்ற இடத்துலையும் டீன்ற இடத்துலையும் வெறும் ஒயர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுக்கும் பொட்டான்ஷியல் எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல தான் வந்து இந்த இடத்துல பி இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது? எஸ் இருக்குது. இந்த இடத்துல பி இருக்குது, இந்த இடத்துல என்னது எஸ் இருக்குன்னு வச்சிடணும். அதேமாதிரி இங்கே ஆர் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல டி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமா? வச்சாச்சு. சரியா? அப்போது ரெண்டுத்துக்குமே என்னது பொட்டான்ஷியல் வந்து சேம். அப்போது பிக்கும் ஆருக்கும் நடுவில் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் அதுதான் இந்த இடத்துல C3. ஓகே, பிக்கும் ஆருக்குமா எஸ் அதுதான் என்னது C2. அது C2 தான் மேலே இருக்கும். ஓகே, C2. அப்புறமா ஆருக்கும் எஸ்ஸுக்கும் ஓகே ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் ஓகே எஸ் ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் வந்து C3 இருக்குது. அதுதான் எஸ்ஸுக்கும் டீக்கும். ஓகே, அப்போது இது மூணுமே எப்படி இருக்குது? பேரல். அது வந்து கடைசியாக வெளியில் இருக்குது, அதை விட்டுருங்க. சரியா? அப்போ C2 C3 C4 வந்து மூணுமே என்ன இருக்குது? பேரல் இருக்குது. அதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. அப்போ இது மூணுமே சேர்ந்துருச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்னது 6. அப்போ இது வந்து 6ஆக மாறிடுச்சு. அப்போ இது மூணுத்தையும் நெக்ஸ்ட்டு C1 இது நம்ம 2 3 4 அதுக்கப்புறம் C5 அது மூணுமே சீரியஸ். அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப்
ஏசி. ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இதிலே என்ன பண்ணுறாங்க, ஒரு பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேட்டரி வந்து என்ன பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேட்டரி வந்து நான் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த பேட்டரியோட வந்து நான் 7 வாட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஹவு மச் சார்ஜ் இஸ் ட்ரான் ஃப்ரம் த சோர்ஸ், வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்டு. அப்போ எவ்வளோ வந்து சார்ஜ் வந்து நான் இருக்கும் அப்படின்னா வந்திருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், Q = CV. அப்போ சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், வியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 7. ரெண்டுத்தையும் மல்லே பண்ணால் கிடச்சிடும், Q கிடச்சிடும். அப்போ எனர்ஜி ஸ்டோர்டு தான் கேட்டிருக்குங்க. அப்போ எனர்ஜி ஸ்டோரோட ஃபார்முலா நம்மளுக்கு தான் தெரியும், என்னது Q² / 2C. ஓகேவா, Q² / 2C. சரியா. அப்போ அதோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யாரோட வேல்யூ கிடச்சிடும், எனர்ஜி ஸ்டோரோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 3 identical capacitor C1, C2, C3 of capacitance each are connected to a battery. ஓகே, 3 வந்து இருக்குது, 3 பேட்டரி, இங்கே ஒன்று இருக்குது. இந்த பேட்டரியில் வந்து C1, C2, C3 வந்து கனெக்ட் ஆகிருக்கு. சார்ஜ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர், 2 கெப்பாசிட்டர்லையும் சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சிக்கிங்க. இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்படியே போயிட்டு இப்படி வந்துருச்சு. சரியா. அப்போ என்ன இருக்குது, எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்துல அது வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. அப்போ இது ரெண்டுமே என்னது, ஏன்னா இதுக்கும் வந்து பாருங்கள் காமன் பாயிண்ட் வந்து இதுக்கு சேம் கிடையாது. ஓகே, அப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு அர்த்தம், சீரிஸில் இருக்குன்னு அர்த்தம். இது எப்படி இருக்குன்னு அர்த்தம்னா, ஒரு பேட்டரி இருக்குது அப்படின்னா, ஓகே இப்படி போயிட்டு இங்கே ஒன்று இருக்குது, திரும்ப அது இங்கே ஒன்று இருக்குது, திரும்ப இந்த இடத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். இது எப்படி சீரிஸ் தான் சொல்லுவீங்க, அதுதான். ஓகேவா. அப்போ அந்த C1, C2 தான், ஏன்னா இது ப்ளஸ் டெர்மினல் கனெக்ட் ஆகிருக்கு, இது மைனஸ் டெர்மினல் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ரெண்டுமே வேறு டெர்மினல் கனெக்ட் ஆகிருக்கு. சரியா. அப்போ இது என்ன ஆகுது, சீரியஸ். ஓகே, அப்போ சீரியஸ்னால் ஃபஸ்ட்டு C1ம் C2 வந்து சீரியஸ்க்கு வந்து ஆன்சர் போட்டுங்க. அப்போ சீரியஸாக இருந்தால் சார்ஜோட வேல்யூ எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இதில் Qவோட வேல்யூ எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அப்போ Q1 Q2 = Q1 எழுதிக்கலாம். ஓகே, அப்போது Q1ம் Q2ம் ரெண்டுமே என்னது சேமாக தான் இருக்கும். அப்போனா இதில் இருக்கக்கூடிய சார்ஜ், இதில் சீரியஸில் வந்து எப்பயுமே சார்ஜ் சேமாக இருக்கும். அதான். அப்போ சார்ஜோட ஃபார்முலா என்னது, CV. அப்போ சின்றது என்னது, சியோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாமே 6ன்னு சொல்லிட்டாங்களா. சியோட வேல்யூ C1, C2, C3 ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் 6. ஓகே, 6 மைக்ரோஃபாரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வியோட வேல்யூ என்னது 12. ஓகேவா, 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சியோட வேல்யூ இது ரெண்டுமே வந்து பாருங்கள், இது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா சீரிஸில் இருக்குது. அப்போ சீரிஸில் இருக்கும்போது அதோட சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3. ஓகே, அப்போ 3 ஓகே இன்ட்டு வியோட வேல்யூ என்னது 12. ஓகே, வியோட வேல்யூ என்னது 12. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் சார்ஜ் வந்து அது கிடச்சிடும். இது வந்து தனியாக இருக்குது, ரைட். ஓகே, இது வந்து வேறு இடத்துல இருக்குது, தனியாக இருக்குது, அது சீரிஸில் இல்லை. அப்போ அதுக்கான வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதோட சியோட வேல்யூ 6. ஓகே, அதோட விக்கு வந்து அதே தான், V 12. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிடும், சார்ஜ் ஆன் Q3 கிடச்சிடும். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் நெட்வொர்க்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுமே நம்ம சீரியஸ்னு சொல்லியாச்சு. இப்போ ரெண்டுமே சீரியஸ்னு ஆச்சுன்னா என்ன ஆகும், இது ஒரே கெப்பாசிட்டன்ஸாக ஆகிடுமா, இது பேட்டரி இப்படி வந்துடுமா. ஓகே, இப்படி வந்துடுமா. ஸோ இது என்ன ஆகுது, அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஓகே, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இதோட டெர்மினேட்டிங் பாயிண்ட்டும் ரெண்டுமே என்னது சேமாக இருக்குது. ஓகே, அப்போ அது ரெண்டுமே என்ன எப்படி இருக்குன்னு அர்த்தம், parallel. ஓகே, எப்படி இருக்குன்னு அர்த்தம், parallel இருக்குது. அப்போ parallel இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வந்துச்சுன்னா நாங்கள் டிவைட் ஆகணும் கூட சொல்லிக்கலாம். இல்லை காமன் பாயிண்ட், ரெண்டுத்துக்குமே காமன் ஸ்டார்டிங் அந்த டெர்மினேட்டிங் பாயிண்ட் கூட சொல்லிக்கலாம். அப்போ நாங்கள் இது parallel. அப்போ parallelனால் இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு parallel கிடச்சிடும். சரிங்களா. நெக்ஸ்ட், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த நெட்வொர்க் ஆஃப் கெப்பாசிட்டர். ஓகே, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த நெட்வொர்க் ஆஃப் கெப்பாசிட்டர். சரியா. அப்போ இதில் வந்து டோட்டல் சியோட ½ CV². ஏன்னா இந்த இடத்துல வந்து Q வந்து வேறு Q வந்து இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, Q/, அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடாது. டோட்டல் வியோட வேல்யூ தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அது 1/CV². ஏன்னா V வந்து இந்த இடத்துல வந்து எல்லாத்துக்குமே என்னது, V வந்து Q யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா Q வந்து என்னது எல்லாத்துக்குமே வந்து வேறு இருக்கிறதால டோட்டல் வியோட வேல்யூ வச்சு எனர்ஜி ஸ்டோர்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரியா. இந்த சம் பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்குது. ஒரு 8 ஐடென்டிக்கல் ஸ்மால் ட்ராப்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய லார்ஜ் ட்ராப்பாக மாறுது. அப்போ வந்து கால்குலேட் த பொட்டான்ஷியல் ஆஃப் திஸ் லார்ஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 8 ட்ராப்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய லார்ஜ் ட்ராப்பாக மாறுது. அப்போ வால்யூம் வந்து டஸ் நாட் சேஞ்ச். முதல் விஷயம், வால்யூம் வந்து என்னது, டஸ் நாட் சேஞ்ச். சரியா. அப்போது சின்ன ஸ்பியர் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சின்ன ஸ்பியர் வந்து Rன்னு வச்சுருக்கேன். ஓகே, இதேமாதிரி 8 ஸ்பியர் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்பியர் கிடச்சிருக்கு. அதோட வேல்யூ வந்து நான் கேபிட்டல் Rன்னு வச்சுருக்கேன்.
அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு சின்ன ஸ்பியரோட வேல்யூ வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா ரேடியஸ்க்கு வந்து ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு அது ரேடியஸ் ஆர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ சி டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர். அப்போ அந்த டேரக்ட்லி ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கியூ கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணுவோமா, அதான் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? அப்போ சார்ஜோட வேல்யூ என்னது கியூ இன்ட்டு சிவி. ரைட்? சார்ஜோட வேல்யூ என்னது கியூ இன்ட்டு சிவி. அப்போது சின்றது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் கேஆர், அதான் கேஆர்னு போட்டால் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, பொட்டான்ஷியலோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரைட்? பொட்டான்ஷியலோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஓகே, பொட்டான்ஷியலோட வேல்யூ எஸ் ஐடென்டிக்கல் ஸ்பியர் 900. ஓகே, ஒவ்வொரு ஸ்பியரோட பொட்டான்ஷியலோட 900 ரெண்டுத்தையும் மல்லே பண்ணிட்டோம். அப்போ என்ன கிடச்சிச்சு, கியூவோட வேல்யூ கிடச்சிச்சு. சரியா? இது வந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸோட சார்ஜ். அப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து இவ்வளோ. அப்போ டோட்டல் சார்ஜ் ஓகே அந்த 8ம் சேர்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ கிடைக்குன்னா அது கூட வர ஆன்சர் என்ன பண்ணணும், 8ஆல் மல்லே பண்ணிக்கணும். அப்போ 8ஆல் மல்லே பண்ணனாகும் இது ஆன்சரை 8ஆல் மல்லே பண்ணிக்கணும். அப்போ 8 இன்ட்டு கேஆர் இன்ட்டு 900ன்னு போட்டுக்கலாமா? அப்போ இதையும் மல்லே பண்ணனா வந்துடும். மல்டிப்ளை பண்ணால் இது வந்து தப்பாக எழுதிருக்கேன், 720. சரியா? அப்போது 7200 கே இன்ட்டு ஆர். ஓகே, கே இன்ட்டு ஆர் இதான் அது டோட்டல் சார்ஜ். அந்த 8ம் ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்கும், 7200 கேஆர். ஓகே, கேஆர்னு கிடைக்குமா, அது அந்த இடத்துல எழுதிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ராப்பும் வால்யூம் ஆஃப் த 8 ட்ராப்பும் ஒன்றா சேர்த்தா ரெண்டுமே சேம் தான். அப்போது அதுக்கு வந்து ஸ்மால் ரேடியை ரைட், ஆர் ஸ்மால் ஆர். இதுக்கு வந்து என்னது கேபிட்டல் ஆர். ரைட்? அதான் நம்ம போட்டிருந்தோம். இது சின்ன ஸ்பியருக்கு வந்து ஸ்மால் ஆர் போட்டிருந்தோம், பெரிய ஸ்பியருக்கு வந்து என்னது கேபிட்டல் ஆர் போட்டிருந்தோம். சரியா? அப்போ இது என்ன பண்ணலாம், இந்த 1/4 பை இந்த 1/4 இந்த 4/3 4/3 கேன்சல். அப்போ ஆர் கியூப் ஈக்குவல் என்ன வரும், ஆர் கியூப் ஈக்குவல் டு ஓகே 8 இன்ட்டு ஆர்னு வருமா, ஆர் கியூப்னு வருமா. அப்போ அதுக்கு இந்த சைடில் போச்சுன்னா அது கியூபிக் ரூட். அப்போ 8 கியூபிக் ரூட் ஆஃப் ஆர் 3/1/3 இது இந்த கேன்சல் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும், 2/r வந்திருக்கும். அந்த கேபிட்டல் ஆர் வந்து என்னது 2 டைம்ஸ் த ஸ்மால் ஆர். ஓகே, 2 டைம்ஸ் தான் என்னது, அது ரேடியஸ் என்னது 2 டைம்ஸ் த ஸ்மால் ஆர். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் லார்ஜ் ட்ராப்னு சொன்னாங்கன்னா அந்த இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரொபோஷனல் டு என்னது சி டேஷ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னது கே இன்ட்டு ஆர்னு எழுதலாமா. அப்போ அந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 2 டைம்ஸ் த ஆர்னு எழுதிக்கலாம். ரைட்? 2 டைம்ஸ் த ஆர். இப்போ லார்ஜ் ட்ராப்போட கெப்பாசிட்டன்ஸ் என்னது அப்படின்னா 2 டைம்ஸ் த என்னது கேஆர். அப்போ பொட்டான்ஷியல் ஆஃப் த லார்ஜ் ட்ராப்னு நம்மளுக்கு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்போ வி டேஷ் ஈக்குவல் டு என்னது கியூ டேஷ் டிவைட் பை சி. ஓகே, அப்போது அந்த 8 ட்ராப்ஸ் சேர்த்தோம்ல, இதான் டோட்டல். ஓகே, டோட்டல் இதோட எவ்வளோ கேட்டிருந்தோம், 7200 சொல்லியிருந்தோமா. ஓகே, அதோட வேல்யூ எப்படி அப்ளை பண்ணிக்க, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 2kr. இந்த ஆரும் இந்த கேவும் கேன்சல், இந்த ஆரும் கேன்சல், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா லார்ஜ் ட்ராப்போட பொட்டான்ஷியல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும்.